இந்த 85 வயசு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு, 80 வயசு அவருடைய மனைவி இருக்காங்க, மருமக அவருடைய மருமக வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க மாமனாருக்கு. சாப்பாடு பரிமாறும் போது அந்த 85 வயசு பெரியவர் மருமகளை கேட்கிறாரு, ஏம்மா பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானான்னு கேட்டாரு. தான் மகனை கேட்கிறாரு, பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானா? அந்த அம்மா சொல்லுச்சு, எங்க மாமா கடை கடை கடைன்னு அலையிறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகலும் பாகுபலி போகணும்னா போகிறதுக்கு கடையை சாத்திட்டு போக முடியாதுங்கிறாரு, விட்டுட்டு போகவும் முடியாதுங்கிறாரு, கடை கடைனே கிடக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. இவர் சொல்றாரு, அறிவு கெட்டவன், என்ன பெரிய கடை நான் பார்க்காத கடையா, நீங்க சொல்லுமா பாகுபலி டிக்கெட் புக் பண்ணிட்டு ஈவினிங் ஷோ போகணும்னு சொல்லுமா, அவன் கிடக்கிறான் அறிவு கெட்டவன் அப்படிங்கிறார் மருமக கிட்ட. இதை சொல்லிட்டு மருமக பரிமாறிட்டு அந்தாண்ட போன உடனே இவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த 80 வயசு பாட்டி இவரை கேட்குது, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவளே ஒரு ஆடாங்கண்ணி, அவளை பாகுபலி படத்துக்கு உன் புள்ள கூட்டிட்டு போல நீயே சிபாரிசு பண்றியா, ஏன் இந்த வேலையெல்லாம்? அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, போடிய அறிவு கட்டவில்லை, இன்னைக்கு சாயங்காலம் அவங்க போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், நாமளாவே போயிட்டு வான்னு சொன்னா ராத்திரி வரும்போது 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. நீ ஏன் போறேன்னு கேட்டா ராத்திரி பட்னி போட்டுருவாங்க. நாமளே மருமகளை பார்த்து ஏன் சினிமாவுக்கு போலேன்னு கேட்டுட்டா, ஐயோ பாவன் அந்த கிழமை கேட்டானே, நமக்கு வரும்போது மசால் தோசை கூட வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யாரு பாகுபலிக்கு போ சொன்னான்னு கேட்டா நீ தான் பலியாகணும். சின்னஞ்சிருச்சுங்க போயிட்டு போதுங்கன்னு விட்டா நமக்கு கிடைக்கும், இது கூட தெரியாம நீ பேசுறியே அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். நான் சொல்றேன் தப்பு